கூட்டணி அப்படின்னு சொன்னா நீங்க கட்சியில ஒரு தலைமை இருந்தா தலைமையை நம்பணும். எவனோ ஒரு புத்து விடுறாங்கிறதுக்காக தலைமையை சந்தேகப்படக்கூடாது. ஒரு கூட்டணிங்கிறது தனியா நம்ம மட்டும் போய் போடுறது அல்ல. ஒரு திருமணம் மாதிரி ஒருதலை காதலா இருந்தா கல்யாணம் பண்ண முடியுமா? மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கணும் இல்ல, பிடிக்காம கல்யாணம் பண்ணிட முடியுமா? அதெல்லாம் என்ன வெளியே சொல்ல முடியுமா? ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்க்கறாங்க, என்னப்பா அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தே என்னாச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எங்க பையனை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. வேறதான் காரணம் சொல்லுவாங்க, அது சொல்ல மாட்டாங்க. அது மாதிரிதான் கூட்டணிகள். கூட்டணிங்கிறது தலைமையில அந்த சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதையெல்லாம் வெளியில பேசிக்கொண்டு இருக்க முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டணி போட்டாங்க. அப்ப கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தப்பு செய்ய மாட்டாங்கிற நம்பிக்கை வேண்டும். அவருடைய எண்ணம் எல்லாம் இந்த பொது மண்டலம் முன்னேறுவதற்காகத்தான் அப்படிங்கிற நம்பிக்கை வேண்டும். அந்த ஒற்றுமையோடு 2009 இருந்த மாதிரி அந்த ஒற்றுமையோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் 10 எம்எல்ஏக்களை நாம் உருவாக்கி இருப்பார்கள். எந்த ஆட்சியாக இருந்தாலும் 10 எம்எல்ஏக்கள் பின்னாடி இருந்தாங்களா நம்ம தான் ஆட்சி செய்யற மாதிரி, தமிழ்நாட்டில் நம்ம தான் ஆளுகிற மாதிரி கொங்கு மண்டலத்திற்கு தேவையான எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்ய முடியும். கோவையில நீலம்பூர்ல இருந்து நீங்க இப்ப பாலம் முடியுது, அவினாசி சாலையில் இருக்கிற மேம்பாலம் இப்ப முடியிலிருந்து நீலம்பூர் வரைக்கும் விரிவாக்க வேணும்னு நான் கேட்டிருந்தேன். அடுத்த நாள் தினமலர் பத்திரிகையில போட்டார்கள், கோவையிலே 10 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் இதை பற்றி கவலையில்லை. ஆனால் திருச்செங்கோடு எம்எல்ஏ ஈஸ்வரன் கோயம்புத்தூருக்கு பாலம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் என்று தினமலர் பத்திரிகையில போட்டார்கள். அதான் உண்மை. பத்திரிகைக்கு தெரியுது, ஓயல் சமுதாயத்துக்கு தெரியுது, செட்டியார் சமுதாயத்துக்கு தெரியுது, ரெட்டியார் சமுதாயத்துக்கு தெரியுது, பிள்ளைமாருக்கு தெரியுது, முதலியாருக்கு தெரியுது. ஏன் உங்களுக்கு தெரியலங்கிறதா என்னுடைய கேள்வி. அவங்கெல்லாம் என்ன சந்தேகப்படல. ஆனா தூண்டுதல் பேரிலே சந்தேகப்படுகிற மக்கள் பங்காளி பணியெடுப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இருக்க போடாது பங்காளி சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரு அரசியலில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். அது எவ்வளவு மன அழுத்தங்களை தாக்க வேண்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று ஒருத்தர் பேசுறாரு, அழுத்தம் எனக்கு இல்லை மக்களுக்கு அழுத்தம், அவர் அழுத்தம் இருக்குதா, ஆனா அவருக்கு இல்லையா மக்களுக்கு அழுத்தமா? அதனால இதெல்லாம் அரசியல்ல அவங்கெல்லாம் அரசியலுக்காக பேசுறாங்க. நமக்கு அரசியல் பேச தெரியாது. இப்ப யாரையாவது ஒரு கட்சியை திட்டமா, நம்ம யாரையாவது ஒரு தலைவரை திட்டமா, இங்க யாராவது திட்டாங்களா? தெரியாது. நமக்கு அந்த அரசியல் தெரியாது. நம்ம காரியவாதி. நீங்க எப்படி காரியவாதியோ நானும் காரியவாதி தான். நீங்க உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக காரியவாதி, நான் மொத்தம் உங்க மண்டலத்துக்காக காரியவாதி. நீங்க சபாநாயகர் கேட்டாலும் சொல்லுவாரு, சபாநாயகர் சட்டமன்றத்திலே கேட்டாங்க வேற எம்எல்ஏ, ஈஸ்வரனுக்கு மட்டும் நீங்க புரிஞ்சுட்டே இருக்கிறீங்க, எப்ப ஈஸ்வரன் கை வைக்கணும் கை கொடுத்துறீங்க, நீங்க பேச விட்டுறீங்க அப்படின்னு சபாநாயகர் சட்டமன்றத்தில் கேட்டாங்க. சட்டமன்றத்தில் சபாநாயகர் சொன்னார், ஈஸ்வரன் திருச்செங்கோட்டுக்கு மட்டும் பேசுவது கிடையாது, மொத்த கொங்கு மண்டலத்துக்கும் பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வேற கொண்டுதான் ஆகணும் இருக்கிறார். அப்ப சபாநாயகருக்கும் புரியுது, எல்லாருக்குமே புரியும் போது நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில விஷயங்களை உலகத்திலே நான் இப்போது பகிர்ந்திருக்கிறேன்.